ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் அவங்க சிஜி. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிமென் 0 ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இங்கே இது ஒளிஞ்சுக்கிட்டு இருக்குமா, வெயிட் போட்டுட்டு இருக்குமா, பெரிய தான் இந்த இடத்துல இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரூம் சாவி தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. நம்ம கெஸ்ட் கரெக்டு தான். ஸோ இங்கே ஒரு கன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், பிஸ்டல் இருக்குது இந்த ரூமில். பிஸ்டல் வச்சு என்ன பண்ணுறது? இந்த கன் சத்தம் போட்டு தொலைஞ்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், சத்தம் போட்டுட்டேன். இனிமேட்டு நம்மளால் தப்பிக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். சத்தம் போட்டுட்டோம், நம்ம செத்துட்டோம், அவ்வளோதான். பிஸ்டல் இருந்தாங்கன்னா நம்ம வச்சுருந்தா என்ன? சாரி ஃப்ரெண்ட்ஸ், தப்பாக பேசிட்டேன். சாரி ஒன்றும் முடியாது நம்மளால். கண்டிப்பாக பெரிய சாத்தான் இங்கே சுற்றிக்கிட்டு இருக்குது கன்ஃபார்மு. அதுக்கு கேம் ஒன்லி என்ன ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இங்கே இருக்கிறோம். நான் பார்த்தீங்கன்னா நம்மளோட கண்ணு மட்டும் தெரியுது கேம் ஒன்னில் பாருங்களேன். அப்போனா கண்டிப்பாக கேமரா இங்கே தான் இங்கே இருக்கும். டீட்டெயில் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக பண்ணி வச்சுருக்கானுங்கன்னு. நம்ம இங்கே தான் இருக்கிறோம், தெரியுதா உங்களுக்கு? வேறு லெவல் டீட்டெயிலிங் தான். நம்ம இப்படியே போகிறது, இப்படி கேமராவில் காட்டுவோம் பாருங்க. நம்ம இப்படி போகிறது கண்ணனா பாய் பாய் விட்டு போகிட்டு பேய்கிட்ட மாட்டாமல் இருந்தால் சரி. கேமராவில் கூட இவன் வேகமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறான். நிஜத்தில் தான் நல்லா பொறுமையாக போயிட்டுருக்கான் அவன். நமக்கு ரூம் சாவி கிடச்சிருக்குது. பிஸ்டல் புல்லட்டு 0. பேய் எங்கே தான் போயிருக்கும் இந்த பேய்? 2 டைம் குறைச்சி ரொம்ப அமைதியாக இருக்குது. சத்தம் கேட்குது ஃப்ரெண்ட்ஸ், இங்கே தான் இங்கே இருக்குது சத்தம் கேட்குது எனக்கு. நம்மளுக்கு இந்த ரோடு சாவி கிடைக்கலன்னா அப்போ எந்த ரோடு சாவி தான் எனக்கு கிடச்சிருக்கு? இப்போது அதோட சாவி கொடுத்துருக்கானுங்க, என்னென்னு வேறு சொல்ல மாட்டேங்கிறானுங்க. பேட்ரி வேறு 2% தான் இருக்குது. சார்ஜ் போட்டுக்குவோம், சார்ஜ் போடுவோம். ஐயோ என்னால் என்ன பண்ணுறதுன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். இப்போது சுத்தமாக எனக்கு ஐடியாவே இல்லை இந்த கேமில், ஒன்றுமே இல்லை. பேட்ரி வேறு கம்மியாகிக்கிட்டே போகுது. சார்ஜிங்க்கு வேறு நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஏன் பார்த்தாங்கன்னா நல்லா இருக்கும்னு பார்த்தா பேயும் கண்ணில் காட்ட மாட்டேங்கிறானுங்க. டார்ச் ஆஃப் பண்ணி சுற்றிக்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பேய் இருக்குது. இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பேய் துடிஞ்சிக்கிட்டு இருக்குது. இங்கே தான் இருக்குது. ஐயோ ஆஹா 5 நிமிஷம் ஓடிடுச்சு. பேயை பார்த்தா பாடு இல்லை, ஒன்றும் இல்லை. ரத்தம் மட்டும் ஏக்குது. பார்க்கா பேய். ஓகே பேட்ரி, பேட்ரி இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்களா? ஓகே பேய் வேறு எங்கே இருக்குது? இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பேய் இருக்குது. கத்துது பார்த்தீங்களா? ஃபோன் வைக்கிறேன், கத்துது. ஓகே அந்த டைரக்ஷனில் போயிடுச்சு பேய். இந்த ரூம் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒரு கன் இருக்குது, புது கன். இப்போ இந்த கன்னோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு தெரியலையே, தெரில. வாங்க என்னன்னு பார்ப்போம். பேயே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஊசி கண்ணு போல. ஓ மை காட், சரியான அடி பேய்க்கு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஊசி கண்ணில் போட்டால் மட்டும் இந்த பேய் வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே தான் இருக்கும் போல். ஓகே, அப்போ என்னோட ஐடியா கிடச்சிருச்சு. ஸோ இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு 2 லைக் பண்ணுங்கள். 2 லைக் கொடுத்தீங்கன்னா போதும். 2 லைக் எனக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். நீங்கள் கொடுக்குற 1 லைக்குக்கு நான் அவ்வளோ சந்தோஷம். நான் 2 லைக் தான். மற்ற யூடியூபர்லாம் 100 லைக்கு 50 லைக்குமா? இங்கே எனக்கு அதெல்லாம் வேணாம். ஒரு 2 லைக் நீங்கள் பார்த்து போட்டிங்கன்னா ஏதோ உங்கள் புண்ணியத்தில் எனக்கு ஒரு 4 ரூபா சம்பளம் வரும். அதுவும் எப்போலாம் வராது, ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் தான் வரும். அதெல்லாம் சொல்லிட்டு எப்பயோ இருந்தாலும் இப்போ என்ன பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ். மைக்கு வாங்கினா ரிவ்யூ போடுவேன், கவலைப்படாதீங்க. ரிவ்யூ மறக்காமல் வந்துடும், நம்ம போட்டுவோம்.
ஒன்றுமே புரியலையே. சாவி ஒன்று கொடுத்தானுங்க, என்ன சாவின்னு தெரில. தலையை வேற போட்டு சொரிய வேண்டியதாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து கொஞ்சம் முன்னாடி பட்டு கீழ் ஃபோர்டுக்கு போகிறோம். இப்படிக்கு இந்த ஃபோர்டுக்கான சாவி தான் கொடுத்துருக்கானுங்க. இப்போது என்னென்னா பேய் வந்து நம்ம டோரை க்ளோஸ் கொண்டு போவோம். ஏன்னா அப்போ தான் நம்ம இந்த பேய் வந்து நம்ம இந்த இடத்துக்குள்ள வந்தோம்னு தெரியாது. ஏன்னா மயக்கம் போட்டு வச்சுட்டோம் இல்லை நம்ம, அதனால் அது தெரியாது. நம்ம இந்த இடத்துல தான் வந்து பேயை வந்து போட்டிகிட்ருக்கோங்க. நம்மகிட்ட வந்து கன்று இருக்குது, ஊசி கன். ஸோ பிரச்சனை இல்லை. இது என்ன ஃப்ளோரு ஓப்பன் பண்ணி போய் பார்க்கணும்ல. உள்ளே வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா. எனக்கு தெரிஞ்சு இவனுங்க தான் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிறவனுங்க தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்குறானுங்கன்னு நினைக்கிறேன். என்ன இது டோன்ட் ஹேவ் அ கீ கார்டு. அதாவது கீ கார்டுன்னு இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ், அது போடணும் போல். நம்ம திடீர்னு க்ளோஸ் பண்ணி பண்ணால் அப்போ தான் பேய்க்கு டவுட் வராது. க்ளோஸ் ஆகியா? க்ளோஸ் பண்ணிட்டோம். கீழே போவோம். கீழே போக போக எனக்கு பயமாகிட்டே போகுது. ஏன்னா எல்லா ஹாஸ்பிட்டல்லையுமே பேஸ்மெண்ட்டில் தான் மாடு செடி இருக்கும். ஒரு வேலை இங்கேயும் மாடு செடின்னு ஏதாச்சும் வச்சுருப்பானுங்களோ. என்னடா கதவு இது இப்படி இருக்குது? பேஸ்மெண்ட் மாதிரி கட்டி வச்சுருக்கானுங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் பேய் எந்திரிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். பேய் வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிச்சிருச்சு. எந்த ஃப்ளோர் இருக்குன்னு எனக்கு தெரில. ஸோ பேய் வந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு தான் வரணும். எங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்? பேய் எந்திரிச்சிருச்சுன்னு மட்டும் தெரியுது. எந்த ஃப்ளோர் இருக்குன்னு தான் தெரில. இந்த இடத்துல நம்ம டக்குன்னு பிடிக்கணும். ஸோ ஊசி 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 பிஸ்டல் புல்லட்னு நினைக்கிறேன், எடுத்து வச்சுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஒரு ஊசி கூட கிடைக்காதா? என்னையா இடம் இது? ஷார்ட் கன் புல்லட்டு ஊசியே இல்லை, சாவியும் இல்லை. வந்ததுக்கு ஒரு சாவி கூட இல்லை, ஊசியும் இல்லை, சாவியும் இல்லை. இந்த இடத்துக்கு ஏன்டான கூட்டு வந்தீங்க? ஐயோ, இங்கிருந்து மேலே போகிறதான ஃப்ரெண்ட்ஸ் கஷ்டம். மேலே போகிறது தானே கஷ்டம். பேய் வழியில் நிற்கும். நம்ம போய் அடி வாங்கி கத்துறோன்னா அசிங்கமாக போயிருக்கேன். சரி, மணி வந்து 8 ஆயிடுச்சு. வீடியோ 20 நிமிஷம் போயிடுச்சு. நம்ம ஒருக்கா பேயை பிளந்துட்டு அதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். கதவை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கு பேயை வர வைப்போம். எப்படி போய் வர வைப்போம் அப்படி தானே கேட்குறீங்க? சிம்பிள் மேட்ரு. குண்டாவை எடுத்து இப்படி கீழே போட்டால் பேய் வந்துடும். பேயே பார்த்துருச்சா? ஏய், எங்கே இருக்கு நீ? பயமாகவும் இருக்குது. சத்தம் க்ளோஸில் கேட்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு கேட்குதா? நல்லா புரிஞ்சுக்கிறேங்க. சத்தம் க்ளோஸு கிட்ட வந்துடுச்சு. கிட்ட கேட்குது ஃப்ரெண்ட்ஸ். வா 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 வா, போடு போடு போடு. என்ன ஃப்ரெண்ட்ஸ் போய் சாகலை. பேயிடத்திலேயே சுட்ட பேய் என்ன போட்டு தள்ளிடுச்சு. பேய் தக்லைஃப் காமிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீ யாரான வெயிட் பண்ணுற, நானே வரேன்டான்னு பேய் தக்லைஃப் காமிச்சிருச்சு நம்மளுக்கு. தோத்த வண்ணமாக இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். நான் தான் உங்கள் சிஜி. அதோடைய இந்த ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் வீடியோ முடிகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், மறந்துடாதீங்க. முக்கியமாக பெல் பட்டன் ஆனில் கொடுக்குங்க. ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நான் தான் உங்கள் சிஜி. பாய் பாய்.